Dr. Samada, Assistant Professor in the Department of Computer Science, Artificial Intelligence and Data Science from Dr. S. Rajalakshmi College of Arts and Science. Today now we will discuss about the case studies. The case studies based on this Pegasus Tech Fusion company. The company, one of the partner is Atul Krishna. They shared their the company details. Now hand over the sessions to the Atul Krishna. பேர் வந்துட்டு Pegasus Fusion Tech. ஸோ இது ஒரு 5 பேராக சேர்ந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஐடி. ஸோ இது வந்துட்டு ஒரு 6 மந்த்ஸாகவே இந்த ப்ராஜெக்ட் இது போயிட்டு இருக்கு. ஸோ இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா ஒரு மினி ஐடியோட எல்லாமே பண்ணுறது, டெவலப்மெண்ட், டிசைனிங், டெஸ்டிங், அதே மாதிரி செட்டப் வரைக்கும் எல்லாமே பண்ணுற மாதிரி ஒரு 5 இது வச்சுருக்கோம். ஸோ எங்கள் இதில் இருக்க 5 பேரில் எல்லா 5 ஒருத்தருமே ஒரு இதில் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருப்பாங்க. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸை வச்சு நமக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி இருக்கோம். ஸோ இதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், கிளவுட் சொல்யூஷன். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னா வந்துட்டு இப்போ புதுசாக இப்போ ஏதாவது கம்பெனி வந்துட்டு கிரியேட் பண்ண வருது அப்படின்னா சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ், டிசைனிங், டெவலப்பிங் ரெண்டுமே பண்ணியிருக்கோம், பேக்கேஜ் ரெண்டுமே பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒரு டிசைன் மட்டும் போதுனால டிசைனும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கிளவுட் சொல்யூஷன்ஸ்னால் வந்துட்டு இப்போ அவங்க கம்பெனியில் வந்துட்டு இப்போ கிளவுட் ஸ்டோரேஜ் பத்தலை, இப்போ எங்களுக்கு வந்துட்டு செக்யூரிட்டியோட கிளவுட் வேணும் அப்படின்னாலுமே எங்ககிட்ட இப்போதைக்கு கிளவுட் ஸ்டோரேஜ் வீடியோ ஸ்டார்ட் அப் டைப் போட்டு நாங்கள் கிளவுட் ஸ்டோரேஜுமே அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி வெப்சைட் டெவலப்மெண்ட், அதே மாதிரி இப்போ எங்களை வச்சு இப்போ ஏதாவது கம்பெனிக்கு வந்துட்டு ஒர்க் வேணும் அப்படின்னாலே எங்களை ஹையர் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். கண்டென்ட் இப்போ வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு இதில் டவுட்டோ இல்லை ஏதாவது ஒரு டிசைனிங் வந்துட்டு ப்ராப்ளமோ இருந்துச்சுன்னா இப்போ எங்களை ஹையர் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கமிஷன் கொடுத்து எங்களை உள்ள எடுப்பாங்க. ஸோ அதான் ஐடி கன்சல்டிங்னு சொல்லுவோம். ஸோ அதுவுமே எங்கள் இதை இப்போதைக்கு வச்சுருக்கோம். ஸோ இனி நாங்கள் ஃபியூச்சர் பிளான்ஸாக என்ன வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் உள்ள கொண்டு வரலான்ட்டு இருக்கோம். அதே மாதிரி இதை வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் செட்டப் அளவுக்கு கொஞ்சம் பெருசு பண்ணி ஓரளவுக்கு ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றுற அளவுக்கு இப்போதைக்கு ஒரு பிளான்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எம்என்சிஸ் கம்பெனி, இந்த மாதிரி ஒரு மினி ஓரளவுக்கு பெருசான எம்என்சி கம்பெனி, இந்த மைண்ட்ஃபுல்லே அந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் கூட இப்போதைக்கு நாங்கள் ஒரு டைப் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இப்போ எல்லா கம்பெனினாலையுமே உள்ளே வச்சு எல்லா ப்ராஜெக்டையும் பண்ண முடியாது. ஸோ வாட் தே டூ இஸ் ஒரு செட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் டெவலப்பிங்லேயே வந்துட்டு ஒரு அளவுக்கு பண்ணிட்டு இதை வந்துட்டு இன்னொரு இதுக்கு தள்ளி விடுவாங்க. ஸோ அதை நாங்கள் டெண்டர் மாதிரி எடுக்கணும் அப்படின்னா அதில் ஒரு கம்பெனி எங்களுக்கு வரும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனி வந்துட்டு ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னா, ஸோ இப்போ அவங்க வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட் முடிச்சுட்டாங்க, பேக் எண்டுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்ற பட்சத்தில் எங்ககிட்ட அந்த ப்ராஜெக்ட் வரும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் இது பண்ணி கொடுத்தோன்னா எங்களுக்கு செட் ஆஃப் கமிஷன் வரும். ஸோ அதனால இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு 6 கம்பெனிஸ் கிட்ட இப்போதைக்கு பார்ட்னர்ஷிப் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ மற்ற கம்பெனி கூட வந்து இப்போதைக்கு பேசிகிட்டு இருக்கோம். பட் கிடைச்சிச்சுன்னா அதுவும் நாங்கள் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் தான் எங்கள் ஸ்டார்ட் அப்பில் இப்போதைக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு இப்போ டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கும், பேக் எண்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஃப்ரண்ட் எண்ட் வந்துட்டு ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்க லோகோ எல்லாமே இப்போதைக்கு நான் இதாகிடுச்சு. இங்கே வந்துட்டு அப்ளைங் ப்ராசஸ் கவர்மெண்ட் நார்ம்ஸ்லாம் இது பண்ணுற வேலை தான் இனி. ஸோ அதுக்கப்புறமா வெப்சைட்டை வந்துட்டு இது ஒன் மேன் கம்பெனியாக மாற்றி அதை வந்து ப்ரைவேட் பண்ணுறதா லான்ச் பண்ணிடுவோம். அதாவது இப்போ எங்கேருந்து செட் ஆஃப் எக்யூரிட்டி வந்துட்டு ஒரு இன்வெஸ்டர் கிட்ட கொடுத்துட்டு அவங்க பேரில் வந்து இந்த கம்பெனியை வந்துட்டு ஓபிசி கம்பெனியாக மாற்றிடுவோம். அதாவது ஒன் மேன் கம்பெனியாக மாற்றிடுவோம். 1% கம்பெனி சொல்லுவாங்க, ஓபிசி ப்ரைவேட் வச்சுக்கலாம். ஸோ எப்படின்னா இந்த கம்பெனியை வந்துட்டு நாங்கள் 5 பேராக சேர்ந்து ஒரு இன்வெஸ்டர் கிட்ட கொடுத்து அந்த இன்வெஸ்டர் வந்து எங்கள் கம்பெனியை வந்துட்டு ஒரு செட் ஆஃப் காசு கொடுத்து வாங்குவாங்க. ஸோ வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப் வந்து அவர் கையில் போயிடும். பட் எங்ககிட்ட ஒரு செட் ஆஃப் ஒரு 20%, 30% செக்யூரிட்டி மாதிரி நாங்கள் கையில் வச்சுருக்கோம். ஸோ அதாவது எங்கள் ஷேர் மாதிரி அந்த கம்பெனியோட ஷேர் எங்கள் கையில் இருக்கும். ஸோ இப்போதைக்கு டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறனால இது வந்து ஐபி அட்ரஸ் தான் வச்சுருக்கோம். ஸோ இன்னும் ஒர்க்ஸ் முடியல. நீங்கள் இதுலேருந்து ஒரு 3 months to 4 months ஆகும் ஃபுல் ஒர்க் முடியாது. தான் எங்களுக்கு இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஸோ இதோட வெப்சைட்டோட பேக்கெட் போடுது. ஸோ இது வந்துட்டு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஃப்ரேம் ஒர்க்கு வந்து நம்ம ஃப்ளாஷ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் 5 PDF எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் இப்போ அடுத்த ஒரு ஃபியூச்சர் கொண்டு வரலான்னு இருக்கோம். அதாவது இப்போ நம்மள மாதிரி இப்போ யாராவது இப்போ ஜாப் தேடுறோம் அப்படின்னா சடனாக ஒரு ஜாப்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால வந்துட்டு ரெஸ்யூம் அப்ளை பண்ணி என்னன்னா எங்கெல்லாம் ஜாப்ஸ் ஆஃபரிங் இருக்கு தேட முடியாது. ஸோ என்னன்னா இப்போ நம்ம ஒரு வெப்சைட் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். வேறு அப்லோட ரெஸ்யூம் யூஸு. ஸோ அதுவே ஸ்கேன் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணி உங்களுக்கு என்னென்னா ஜாப்ஸ் இருக்கிறது கன்சால்டேட்டாக ஒரு ஷீட் மாதிரி கொடுக்கும். ஸோ அது வந்து 5 PDF யூஸ் பண்ணியிருக்கோம். ஆஸ் ரெஸ்யூம்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி பிடிஎஃபாக இருக்கிறாங்க. அப்புறம் வந்து எஸ்கேஎல் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லாஜிக்ஸ்க்காக. ஏன்னா ஏஐ இன்டெகிரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறனால எஸ்கேஎல் வந்து கொசைன் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். கொசைன் சிமிலாரிட்டி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/9 இந்த வந்து சிமிலர் வேர்ட்ஸ் லைக் அண்ட் இந்த மாதிரி ஒரு சில சிமிலர் வேர்ட்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணி கன்சால்டேட்டாக கொடுக்குறதுக்காக நம்ம வந்துட்டு கொசைன் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட இன்னொரு இது வந்துட்டு கூகுள் சிஎஸ்சி ஏபிஐ கீவோர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா கூகுளோட கஸ்டமைஸ்டு சர்ச் என்ஜினே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏபிஐ டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வெப்சைட் கூட லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ விச் இஸ் இப்போ வந்து நம்ம
பேக் எண்ட் நடக்கிறதுனால யூசர்ஸ்க்கு தெரியாது. ஸோ ஆக்சுவலி நடக்கிறது வந்து கூகுளோட ரிசல்ட்ஸ் தான் வரும். பட் நம்ம பேக் எண்ட் நடக்கிற